கடவுள் எங்கும் இருக்கிறார் என்றால் கோயில்கள் ஏன்? இந்த கேள்வி பல நூற்றாண்டுகளாக மனித மனதை தொந்தரவு செய்து வரும் ஒரு ஆழமான கேள்வி. பண்டைய பாரத தேசத்தில் தர்மமும் அமைதியும் நிறைந்த ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் நடுவில் வெண்ணிறக்கல்லால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சிவாலயம் சூரிய உதயத்தின் பொற்கதிர்களில் மெதுவாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அந்த நாட்டை ஆட்சி செய்தவர் தர்மகேது மகாராஜா. அவர் ஒரு வீர அரசர் மட்டுமல்ல, ஆழ்ந்த பக்தியும் ஞானமும் கொண்டவர். ஒவ்வொரு நாளும் அரசு பணிகளைத் தொடங்கும் முன் அவர் கோயிலுக்குச் சென்று சிவபெருமானின் முன் மௌனமாக கைகளை கூப்பி நின்றார். ஒரு நாள் அருகிலுள்ள நாட்டிலிருந்து வந்த ஒரு இளம் இளவரசன் அரசருடன் கோயிலுக்கு வந்தான். அவன் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படித்தவன். அவனின் கண்களில் அறிவும் அதே நேரத்தில் சந்தேகமும் இருந்தது. அவன் மெதுவாக அரசரை கேள்வி கேட்டான். வேதங்கள் சொல்கின்றன, கடவுள் எங்கும் இருக்கிறார் என்று. அப்படியானால் கல்லால் கட்டப்பட்ட கோயில்கள் ஏன்? அரசர் சிரித்தார். ஆனால் உடனே பதில் சொல்லவில்லை. வா என்று மட்டும் சொன்னார். ஒரு ஞானியை சந்திக்கலாம். அரசரும் இளவரசனும் அடர்ந்த காட்டிற்குள் பயணித்தனர். அந்த காட்டின் ஆழத்தில் ஒரு சிறிய ஆசிரமம் இருந்தது. எளிமையான குடில். அதன் முன் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார் ரிஷி அனந்தர். இளவரசன் மீண்டும் அதே கேள்வியை கேட்டான். ரிஷி ஒன்றும் பேசவில்லை. அவர் ஒரு சிறிய கண்ணாடியை இளவரசனின் கையில் கொடுத்தார். உன் முகம் தெரிகிறதா என்று கேட்டார். ஆம் என்றான் இளவரசன். அப்போது ரிஷி அந்த கண்ணாடியின் மேல் மெதுவாகச் சாம்பலை பூசினார். இப்போது என்றார். இளவரசன் மௌனமானான். அப்போது ரிஷி அமைதியாகச் சொன்னார். உன் முகம் எங்கும் போகவில்லை, கண்ணாடிதான் மாசடைந்தது. அதே போலத்தான் கடவுள் எங்கும் இருக்கிறார். ஆனால் மனித மனம் ஆசை, கோபம், அகந்தை என்ற தூசிகளால் மூடப்பட்டிருக்கிறது. கோயில் கடவுளுக்கான வீடு அல்ல, மனித மனத்தை துடைக்கும் ஒரு இடம். இளவரசன் கண்களை தாழ்த்தினான். அவனுக்கு புரிந்தது. அன்று முதல் அவன் கோயிலில் கடவுளை மட்டும் தேடவில்லை, தன் மனத்தை தேட ஆரம்பித்தான். கோயில்கள் கடவுளுக்காக அல்ல, மனித மனத்திற்காக.